வணக்கம் அன்பு நேர்களே, வெல்கம் பேக் சங்கர் அபிஷியல். நம்ம வழக்கம் போல் நம்ம மைவி3 ஆர்ட்ஸினுடைய நீதிமன்றத்தினுடைய அந்த அப்டேட் என்னங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். இன்றைக்கு வந்துங்க நம்ம CC4 தான் நம்ம பார்க்க போகிறோம். டிஎன்சிபி நம்பர் மாமூலாக டிஎன்சிபி 060003682025. இன்று அதாவது டெபாசிட்தாரருக்கு திருப்பி கொடுத்தாங்கன்னு உள்ளே போய் பார்த்துக்கலாம், இருங்க சொல்கிறேன். இதை போட்டிருக்கு 3/9 போட்டிருக்கு, ஓகேங்களா. நகல்கள் கிளியராக இருக்குது, ஒருத்தருக்கு பாக்கி இருக்குங்கிற மாதிரி அப்போ சொன்னாங்க. நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 27 ஒரு 43 குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஆஜராகிருக்கிறாங்க இன்றைய வழக்கில், சரிங்களா. அதனுடைய பதிவு இங்கே இருக்குது, ப்ரெசண்ட்டுன்னு சொல்லி, ஓகேங்களா. 43 பேர். அடுத்த சமாச்சாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 16 பேர் ஆஜராகலை, சரிங்களா. ஆப்சண்ட்டு, ஓகேங்களா. அது இங்கே இருக்குது கீழே, அதுக்கும் கீழே இருக்குது, ஓகேங்களா. இந்த 16 பேர். சரி, இப்போ மொத்தம் 59 பேர் ஆச்சு, சரிங்களா. அதில் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆஜராகாதவங்களுக்கு அந்த பாரதிய அது ஒரு PNSSன்னு சொல்லுவாங்க. அதோடைய விரிவாக்கம் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சண்டிகா அப்படின்னு சொல்லி 2023 சட்டம். அதனுடைய பிரிவு 355 கீழே நேரில் ஆஜராகலேருந்து விலக்கு, சரிங்களா. அதுதான் உங்களுக்கு இங்கே இன்றைக்கி அதன் பிரகாரம் தான் இது அலவுடு ஃபைல்டு PNS ஃபைல்டு காப்பி அலவுடுன்னு வந்திருக்கு, சரிங்களா. இங்கே அந்த PNS போட்டிருக்கோம், PNS 355 ஃபைல்டு அண்டு அலவுடுன்னு போட்டிருக்கு, சரிங்களா. காப்பீஸ் அலவுடுன்னு போட்டிருக்கு, அவ்வளோதான், ஓகேங்களா. அதன் பிரகாரம் அவங்க ஆஜராகிக்கிறாங்க. ஆஜராகலேருந்து விலக்கு, அவங்க ஆப்சண்ட்டு, சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான சமாச்சாரம் இருக்குது. இந்த காப்பீஸ் எல்லாம் பெண்டிங் இருந்துச்சு, அதில் ஒரு 12 பேர்த்துக்கு அதை கொடுத்துருக்குறாங்க சென்ற முறை ஆஜராகாதிகளுக்கு, சரிங்களா. காப்பீஸு ஃபினிஷ்டு வந்துருக்குது ஒரு 12 பேர்த்துக்கு, அது கொடுத்துட்டாங்க. அடுத்து ஒரு முக்கியமானது என்னென்னா, அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் 33வது நபர் A33, இல்லைங்களா. A33 அப்படிங்கிறது ஒரு இது கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படின்னா, அதாவது ஒரு மெமோ மனு கொடுத்துருக்காரு. இதில் என்ன சொல்லியிருக்காரு, மெமோ ஃபைல்டு பை A33 along with a copy of the order in CRLOP number 22659 of 2026 dated 12/8/2026 to the effect the competent authority, ஓகேங்களா. தகுதி வாய்ந்த அதிகாரிகள். இது குற்றம் சாட்டப்பட்ட A33 ஒரு மெமோ மனு கொடுத்துருக்காருங்க. அதன் பிரகாரம் அந்த உத்தரவுப்படி அது ஹைகோர்ட் உத்தரவாட்ட தெரியுதுங்க. அதன் பிரகாரம் அந்த வைப்பாளர்களுக்கு நிதியை நீங்கள் விடுவீங்க, சம்மந்தப்பட்டவங்களுக்கு தகுதி வாய்ந்தவர்களுக்கு விடுவீங்க. விடுவிச்சதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வைப்பாளர்களுக்கு நிதியை விடுவிச்சுட்டு அதை சம்மந்தப்பட்ட அறிக்கையை இந்த நீதிமன்றத்துக்கு ட்ரையல் கோர்ட்டுக்கு தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுதான் இங்கே கீழே தெரியுங்களா. டேட்னு சொல்லி 12/8/2026 ஆஃப் தி எஃபெக்ட் த கம்பட்டன்ட் அத்தாரிட்டி, சரிங்களா, தகுதி வாய்ந்த அதிகாரிகள் டு த டைரக்ட் டு தி டிஸ்பாச் த அமௌண்ட்ஸ் டியூ டு த டெபாசிட்டர்ஸ் வித் த அவைல் லிக்விட் கேஷ், புழக்கத்தில் உள்ள பணத்திலிருந்து இப்படி சொல்லிக்கிறாங்க. அண்டு டு ரிப்போர்ட் பிஃபோர் தட் ட்ரையல் கோர்ட், அதனுடைய அறிக்கையை தாக்கல் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க, அவ்வளோதான். அது என்ன தகுதி வாய்ந்தவர்கள் யாருக்கு அப்படிங்கிறது அந்த மனுவில் தான் இருக்குது, சரிங்களா. அதுக்கோசரம் எல்லாத்துக்குமே பணம் திருப்பி கொடுங்க அப்படிங்கிறலாம் கிடையாது. அந்த A33 ஏதோ ஒரு சிறப்பு உத்தரவு வாங்கியிருக்காரு ஹைகோர்ட்டில், அதன் பிரகாரம் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிக்கிறாங்க, அவ்வளோதான், சரிங்களா. அது ஒரு சமாச்சாரம். அடுத்து அதாவது ஒரு A46 அவங்க ஏதோ ஒரு லீகல் பிரச்சனைகள் இருக்கிறாங்க. அதாவது சின்னம்மைன்னு சொல்லி இங்கே ரிப்போர்ட்டில் ஸ்டேட்டஸில் கொடுத்துருக்குறாங்க நம்ம நண்பர்கள். இது அவங்க ஏதாவது சப்சிங் அதாவது என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இட் இஸ் ஸ்டார்டட் தட் A46 இஸ் சஃபரிங் ஃப்ரம் சிக்கன் பாக்ஸ்ன்னு போட்டு ஃபார் அப்பியரன்ஸ் ஆஃப் A46 அண்டு ஃபார் ஃபினிஷிங் காப்பீஸ் :03092026. அதாவது என்ன அப்படின்னா, A46 அப்படிங்கிறவங்க உடல்நல பாதிப்பால் இருக்கிறாங்க. குறிப்பாக சின்னமைன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு வழங்கக்கூடிய நகல்கள் மற்றும் இதர
அவர் ஆஜராகுவது மற்றும் நகல் வழங்குவதெல்லாம் வந்து அடுத்த தேதியில் தான் நிர்ணயிக்கப்படும், அது பற்றிய விவாதிக்கப்படும் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. அதுதான் 3/9 அடுத்த விசாரணை தேதியை சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா, இவ்வளோதாங்க சமாச்சாரம். ஓகேங்களா, அடுத்த ஒரு பதிவு என்ன அப்படின்னா நம்ம அடுத்த ஒரு வாய்தா பார்த்துக்கலாங்க. இப்போ இந்த விஜயராகவன் வந்து ஆஜராகிருக்காருங்க. சரிங்களா, ஒருத்தர் வீடியோலாம் போட்டிருப்பார் அவர் ஆஜராகலே ஏமாற்றிட்டுருக்காருன்னு. அது எப்படி இருந்துடா இங்கே பாருங்கள், A32 இருக்குதுங்களா ப்ரெசண்டில், இங்கே பாருங்கள் மேலே A32 இவர் தான் விஜயராகவன். சரிங்களா, இந்த A32 இவர் தான் விஜயராகவன் குற்றம் சாட்டப்பட்டவர். நீங்கள் வேணால் உள்ளே போய் பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அதையே. சரிங்களா, பாருங்கள் எதிர்மனுதாரர் பெயர் இதில் வந்து 32வது இடத்துல அவர் இருப்பார் பாருங்கள். 32 இருக்குது பார்த்தீங்களா, விஜய் ராவ். இவர் ஆஜராகிருக்கார். ஓகேங்களா, அவருக்கு இன்னொரு வழக்கு இருக்குது, நம்ம அந்த மருத்துவர் பட்டம் அப்படின்னு சொல்லி, அதை பற்றி ஸ்டேட்டஸ் சரியாக தெரியலைங்க. அது கிளியர்ஃபை ஆனதுக்கப்புறம் 23/10 ஒத்தி வச்சுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது சரியாக எனக்கு சரியாக அதில் குற்றம் சாட்டப்பட்டவர் யார், மனுதார் யார், அதெல்லாம் நம்மளுக்கு சரியாக அதில் இல்லாதனால அதை பற்றி போடல. இந்த CC4 இது வந்து இவ்வளோ தாங்க. சரிங்களா, 43 பேர் ஆஜர், 16 பேர் வந்து உங்களுக்கு அதில் விளக்கு PNS 355. அதில் வந்து A32 வந்து சிறப்பு ஒரு இது போன முறையே அவர் தாக்கல் பண்ணார். அதன் அடிப்படையில் வந்து அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு தகுதி வாய்ந்தவர்களுக்கு தகுதியான அதிகாரிகள் வந்து வைப்பாளருக்கு தொகையை விடுவீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி எதுவும் இல்லை. A46 அவங்க உடல்நலக் குறைவால் இருக்கிறதுனால அப்பியரன்ஸாக சொல்லிக்கிறாங்க. அதனால் அதை அவங்க நேரில் ஆஜராகுவது காப்பி கொடுக்குறதில்ல. 3/9/2006 பார்த்துக்கலாம். வழக்கை வந்து 3/9/2026 ஒத்தி வைக்கிறேனுங்கிற மாதிரி இதில் பதிவாக இருக்குதுங்க. ஓகேங்களா, நன்றி. அவ்வளோதான் நண்பர்களே. மற்ற இதனுடைய அடுத்த வாய்தாவில் நம்ம பதிவை பகிர்ந்துக்கலாங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.